வெல்கம் டு வா மூவிஸ் தமிழ் சேனல். பொதுவா ஹீஸ்ட் கிரைம் த்ரில்லர் படங்கள்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுக்கு காரணம் பணத்தையோ நகையையோ கொள்ளையடிக்கிறதுக்காக அவங்க போடக்கூடிய அந்த பிளானு, எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த விதம், கடைசியா தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பரபரப்பாக கொண்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி விறுவிறுப்பான 5 ஹீஸ்ட் கிரைம் த்ரில்லர் படங்களை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன சோர் நிக்கல் கே பாகா அப்படிங்கிற ஹிந்தி ஹீஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோயின் ஃபிளைட்ல ஹேர் ஹோஸ்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க டிராவல் பண்ணக்கூடிய அதே ஃபிளைட்ல ஒருத்தர் டிராவல் பண்றாரு. அவரை பார்த்து பழக ஆரம்பிக்கிறாங்க. பின்னால இது காதலா மாறுது. இவங்களுடைய லைஃபும் நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. நிம்மதியா போயிட்டு இருந்த இவங்களுடைய லைஃபுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது ஹீரோ இதுக்கு முன்னாடி பண்ண அந்த டைமண்ட் பிசினஸ்னால பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்படுது. அந்த கடனை கொடுத்தவங்க கடனை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ண ஹீரோவும் ஹீரோயினும் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்றாங்க. இவங்க எதை கொள்ளையடிக்க போறாங்க, எங்க கொள்ளையடிக்க போறாங்க, கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதிர்பார்க்காத மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஹீஸ்ட் த்ரில்லர் படம். ஹீஸ்ட் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்னதாக ஒரு லிப்லாக் சீன் இருக்கு. அந்த சீனை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடய பார்க்கலாம். மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 50 minutes தான், 2 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்து முடிச்சிடலாம். ஒரு சூப்பரான ஒரு ஹீஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன ஜுவல் தீஃப் த ஹீஸ்ட் பிகின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி ஹீஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜுவல் எங்க இருந்தாலும் சரி பக்காவா பிளான் போட்டு திருடக்கூடிய ஒரு பயங்கரமான திருடன். ஸோ இவர் வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்காரு. இவருக்கு அப்பா ஒரு தம்பி இருக்காங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நேர்மையான டாக்டர். இவருக்கும் ஹீரோவுக்கும் சுத்தமாவே ஆகவே ஆகாது. பல வருஷமா பேசிக்காமே இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வெளில என்ன பண்றான், ஹீரோவுடைய அப்பாவுடைய ட்ரஸ்ட்டுக்கு பணத்தை அனுப்புறேன், டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மணியை அனுப்பி வச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லிடுறான், இப்போ நான் சொல்லக்கூடிய வேலையை நீ செய்யல அப்படின்னா உங்க அப்பா திருட்டு வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போலீஸ்ல மாட்டி விட்டுருவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றாங்க. ஸோ அப்படி என்ன வேலையை வில்லன் பண்ண சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு டைமண்டை நீ திருடிட்டு வரணும்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ இந்த வேலையை செஞ்சாரா இல்லையா, கடைசியா தப்பிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் அந்த படத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ மீதி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டை இவங்க எப்படி பிளான் போட்டு திருடினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த ஹீரோ வில்லன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. அதுவும் குறிப்பாக வில்லனாக நடித்த ஜெய்தீப் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஒரு சின்ன சிம்பிளான ஒரு நெகட்டிவ் ரோல் தான், ஆனால் அதை அவ்வளோ அழகாக நடிச்சு கொடுத்துருக்காரு. ஹீரோவும் நல்லா சூப்பராகவே நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நகையை கொள்ளையடிக்கிறதுக்காக அவங்க போடக்கூடிய அந்த பிளானு, எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த விதம், கடைசியாக கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த பரபரப்பான சீன்ஸ், இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. நல்ல ஒரு கமர்ஷியலான ஹீஸ்ட் த்ரில்லர் படம், செம்ம சூப்பரான படம் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் ஹீஸ்ட் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சின்னதாக ஒரு லிப்லாக் சீன்ஸ் மட்டும் இருக்கு. அந்த சீனை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் கம்மியாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். தாராளமாக நீங்கள் ஒன் டைம் பார்க்கலாம். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2025 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன சௌரிய பாதம் அப்படிங்கிற காமெடி கிரைம் த்ரில்லர் ஹீஸ்ட் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோவுக்கு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு ஆசை. அவர் எடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்காக ப்ரொடியூசரை தேடுறாரு. ஆனால் யாருமே ப்ரொடியூஸ் பண்ண தயாரா இல்லை. இந்த மாதிரியான ஒரு டைம்ல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய படத்தை நீ டைரக்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா நீயே ஏதாவது ஒரு பேங்கை பார்த்து கொள்ளையடிச்சாதான் உண்டுன்னு விளையாட்டா சொல்ல, இது நல்லா இருக்கே அப்படின்னு
சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்கிறாரு. கடைசியாக கொள்ளையடிச்சாரா இல்லையா, எந்த பேங்க் அவர் கொள்ளையடிச்சாரு, கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் காமெடியாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய அந்த ட்விஸ்ட்டும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸும் நல்லா காமெடியாக இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 2 hours படம் தான். டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.9 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம 4வதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஜீப்ரா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹீஸ்ட் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் வேற ஒரு பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை வேற ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. தெரியாம அக்கௌண்ட் நம்பரை மாத்தி டைப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேம் பண்றாரு. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் இந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆகவும் செஞ்சிடறாங்க. ஆனா அதை விட ஒரு பெரிய பிரச்சனையில நம்ம ஹீரோ மாட்டிக்க. ஸோ அந்த பிரச்சனையில இருந்து நம்ம ஹீரோ எப்படி வெளிவந்தாரு, இந்த பிரச்சனையில இருந்து வெளிவரதுக்காக ஹீரோ என்னென்ன ஸ்கேம்லாம் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு லக்கி பாஸ்கர் படம் மாதிரி இருக்கும். ஆக்ஷன், காமெடி, த்ரில்லர், எமோஷனல்னு கமர்ஷியல் ஹீஸ்ட் த்ரில்லர் படத்துக்கு தேவையான எல்லாமே இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல நடிச்சிருந்த ஹீரோ, வில்லன் 2 பேருக்குமே ஈக்குவலான இம்பார்ட்டன்ட் கொடுத்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்குமே எங்கேயுமே பெருசா போர் அடிக்கல. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரீன் பிளேவை தான் கொடுத்திருந்தாங்க. கொள்ளையடிக்கிறதுக்காக இவங்க போடக்கூடிய அந்த பிளான், அந்த எக்ஸிகியூஷன் இதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஹீரோயினுடைய ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. ஒரு சூப்பரான படம், மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். பெருசா அடல் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்க தாராளமா ஃபேமிலியோடய பார்க்கலாம். மொத்தமாவே 3 மணி நேர படம். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஹா OTTல தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ஹீஸ்ட் காமெடி த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம படத்துடைய ஹீரோ பணத்தையோ நகையையோ கொள்ளையடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அதுக்கான பக்காவான பிளான் போட்டு திருடக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு திருடன். இவருடைய டீம்ல ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஒரு டேலண்டான ஆட்கள். ஸோ இவங்க டீமா சேர்ந்து 100 மில்லியன் மதிப்புள்ள கோல்டை திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ இந்த ஒரு திருட்டு சம்பவத்தை அவங்க எப்படி பண்ணாங்க, எங்க பண்ணாங்க, கடைசியா திருநாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் சூப்பராகவே இருந்துச்சு. டெக்னிக்கலாக நல்லா ஸ்ட்ராங்கான படம் தான். தமிழ் டப்பிங்கும் பார்க்கறதுக்கு ப்ராப்பராகவே இருந்துச்சு. இந்த ஃப்ளைட்டில் வரக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. மொத்தமாகவே ஒரு 2 மணி நேர படம் தான். சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிடலாம். ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கக்கூடிய படம் தான். சின்ன சின்ன மைனஸ் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது. பெருசாக அடல் கண்டென்ட்லாம் இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 5.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.